கருகி போன இந்த பால் பாத்திரத்தை ஒரே பொருள் வச்சு மேஜிக் மாதிரி இப்படி மாத்திட்டேன் பாத்தீங்களா? ஸோ இந்த கருகி போன பால் பாத்திரத்தை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இந்த பாத்திரம் நம்புற அளவுக்கு நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து இதுல நம்ம ஜாக்ஸ் கிச்சனோடைய கிளீனிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே நல்ல சூடா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதுல ரொம்பவே ஹோம் பேஸ்ட் இன்கிரீடியண்டான கோதுமை மாவு, லெமன் சால்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, உப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சதுதான் நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடர். இது ஒரு மல்டி பர்பஸ் கிளீனிங் பவுடர். பிராஸ் அண்ட் பிரான்ஸ் தங்க மாதிரி ஜொலிக்கிறோம்னா இந்த கிளீனிங் பவுடர் பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மேலே எல்லாமே அப்படியே வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கீழே அடி பிடிச்சது எல்லாத்தையுமே இப்ப ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இந்த தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணிட்டு இதுல ஜஸ்ட் நம்மளுடைய கிளீனிங் பவுடரை வச்சு டக் டக் டக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்தா பலன்னு நம்மளுடைய பாத்திரம் ரெடி. இவ்வளோ சிம்பிளா இப்படி கறி பிடிச்ச பாத்திரத்தையே கிளீன் பண்ணுது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பாத்திரங்களை எப்படி கிளீன் பண்ணோம்? ஸோ நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் பவுடர் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா டக்குன்னு ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம பெருங்குடியில் இருக்கக்கூடிய நம்ம ராஜ் குக்வேர் ஸ்டோர்ல டைரக்டா விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம். பாய்.